அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய லாஜிக்கல் ட்ரேட்ஸ் கப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டோட மார்க்கெட் டைரக்ஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணிட்டு நாளைக்கான என்ட்ரி டார்கெட்டை நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் பிளான் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு மார்க்கெட் டைரக்ஷன் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் எப்படி இருந்தது பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு ஃப்ளாட் ஓப்பன் தான். மார்க்கெட் ஃப்ளாட் ஓப்பன்லேருந்து ரெசிஸ்டண்ட்டாக இப்போ இருக்கக்கூடிய லெவல்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்குறது 24,680 இதை நாம் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த லெவலுக்கு மேலே மார்க்கெட் போச்சுன்னா நமக்கு கால் போங்க, அப்படி இல்லைன்னா ரிவர்சல் புட் எடுங்க அப்படின்னு நம்ம இன்டிமேட் பண்ணோம் டெலிகிராமில். ஸோ அந்த லெவல் ரிவர்சல் புட்டு என்ட்ரி கிடைச்சிது. அந்த புட் லெவல் நம்ம என்ட்ரி எடுத்துட்டோம். ஏன்னா நமக்கு டைரக்ஷன் இங்கிருந்து கீழே தான் இறங்கிட்டு இருக்குது. ஸோ அதனால இந்த லெவல் ரிவர்சல்ல நம்ம புட் எடுக்கலாம்னு எடுத்துட்டோம். ஆனால் இந்த லோ பிரேக் அவுட் பண்ணாமல் சப்போர்ட் எடுக்கும் பொழுது நமக்கு இங்கேயே புக் பண்ணிட்டோம். புக் பண்ணிட்டு அகைன் இந்த ஹை பிரேக் அவுட் ஆகும்போது நம்ம கால் எடுத்தோம். காலில் ஒரு என்ட்ரி, அவ்வளோதான். அதுக்கப்புறம் மார்க்கெட் டைரக்ஷனை வாட்ச் பண்ணிட்டு விட்டுட்டோம். ஸோ இதுதான் நடந்தது. இப்போ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஓவரால் கீழே இறங்கிட்டு இருக்கு அப்படின்றப்ப இன்னைக்கு மட்டும் எப்படி போகுது, அப்சைட் மூவ் ஆகுது அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம்னா, நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் ஹையர் டைம் ஃப்ரேமோடைய லெவல்ஸ் என்ன அப்படின்னும் நம்ம அதுக்கான ரேஞ்ச் லெவல் என்ன அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ மறுபடியும் கூட அதை நம்ம பார்த்துடலாம், ஹவர்லியில் எடுத்துக்கலாம். ஸோ அப்போ தான் தெரியும். ஓகே, ஹவர்லியில் நம்ம காட்டும்போது பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா தெரிஞ்சிருக்கும். மார்க்கெட் ஒரு டைரக்ஷனில் இறங்கிட்டு இருக்குது. அதுவும் மேலேருந்து இங்கேருந்தே இறங்கி கீழே வரைக்கும் வந்திருக்கு. இதில் இந்த லெவல் எல்லாமே சப்போர்ட்டர் ரியாக்ட் ஆன லெவல் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இங்கேயும் சப்போர்ட்டர் ரியாக்ட் ஆகி மேலே போச்சு. அது சேம் டைம் 24,500ம் இப்படி ஒரு சப்போர்ட் எடுத்து மேலே போக சான்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இதையும் நம்ம இன்டிமேட் பண்ணோம். இங்கிருந்து மேலே போனால் 24,680க்கு மேலே போகும்போதே 1 by 1 நம்ம 800 to 24,900 வரைக்கும் ஹோல்ட் பண்ணலாம், பிளான் பண்ணலாம் அப்படின்னு நம்ம யோசிச்சிருந்தோம். ஸோ இப்போ இங்கே ஹை பிரேக் அவுட் ஆன உடனே நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் 24,680 பிரேக் அவுட் அதுக்கப்புறம் இப்போ டார்கெட் 750 அப்படி வரைக்கும் போயிருக்கு. ஸோ நாளைக்கு மறுபடியும் மார்க்கெட் எப்படி நடக்கலாம் அப்படின்னா, இந்த டைரக்ஷனில் ரேஞ்சு நம்ம எதுவும் சொல்லியிருந்தோம், ஷார்ட் டைம் ரேஞ்ச் இல்லாமல் ஹையர் டைம் ஃப்ரேம் ரேஞ்ச் அப்படின்னு. அந்த ரேஞ்சுக்கு 24,500 24,900 வரைக்கும் ஒரு ரேஞ்ச் இருக்கு, சான்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஏன்னா இங்கிருந்து வந்த டைரக்ஷன்ல இருந்து இப்ப இருக்கக்கூடிய டைரக்ஷன் வேறையா இருக்கு அப்படிங்கிற அந்த ரீசனை சொல்லியிருந்தோம். ஓகே, ஹை டைம் ஃப்ரேம் மோட்ல இப்படி ஒரு ரேஞ்ச் இருக்கிறதுனால இங்க பாசிட்டிவ் மார்க்கெட் நடக்க சான்ஸ் இருக்கு அப்படிங்கிற ஒரு ஒப்பீனியனும் மைண்ட்ல இருந்துச்சு நமக்கு. இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூ, நமக்கு சிக்னலும் பாத்தீங்கன்னா பிரேக் அவுட்ல இங்க எதிர்பார்த்த லெவல் பிரேக் அவுட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம இங்க என்ட்ரி எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஆனா இதுல என்ன மாதிரியான தவறுகள் நடக்குது அப்படின்ற மாதிரி ஃபார் பிகினர்ஸாவோ அல்லது ட்ரேடிங்ல ஒரு ஓரளவுக்கு நடக்கும் நாலேஜ் இருக்கு, எனக்கும் இந்த ட்ரேடிங்ஸ்ல டெக்னிக்கல் அனாலிசிஸ் எல்லாம் தெரியும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. எங்க தப்பு பண்ணுவாங்க அப்படின்னா, ஓகே இப்போ மார்க்கெட்டு இங்க பிரேக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா இங்க சப்போர்ட் எடுத்துச்சு, மறுபடியும் மேலே போகுது. மேலே போகும்போது இங்க இருந்து சடனா கீழே இறங்கும். ஏன்னா இங்க அப்படிதான் நடந்துச்சு, இங்க இருந்து மேலே போயிடுச்சு, அதுக்கப்புறம் இங்க கீழே சடனா வந்தது. ஸோ இந்த இடத்துல நமக்கு நடந்திருக்கு பாத்தீங்களா மார்க்கெட் டைரக்ஷன். நான் உங்களுக்கு மார்க் பண்ணி காட்டுறேன் பாருங்க. எக்ஸாக்டா இங்கிருந்து மார்க்கெட் மேலே போய் அங்கிருந்து ஒரு 2 கேண்டில் மேலே போற மாதிரி காட்டிட்டு அதுக்கப்புறம் கீழே வந்துருச்சு. ஸோ அது மாதிரி சேம் சினாரியோ இங்க நடந்திருக்கு. ஸோ அதே மாதிரி இங்க கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுதான் எதிர்பார்க்கறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஸோ இதை தான் எதிர்பார்த்திருப்பாங்க. ஆனா இந்த லெவல்ஸ் பிரேக் அவுட் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பொறுமையா இருந்து கன்ஃபர்மேஷன் எடுக்கிறதுக்கு அப்புறம் தான் இந்த நம்ம முடிவு பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் தவறு பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்கு நான் பார்க்குறேன். ஸோ ஹை பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா இந்த ஹை பிரேக் அவுட் ஆனதுக்கு அப்புறம் எவ்வளோ கேண்டில்ஸ் மேலேயும் கீழேயும் இப்படியே தான் இங்கே சுத்திட்டே இருந்திருக்குது. ஆனால் ஒன்று கூட இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி கீழே போகல, இந்த லோவுக்கும் கீழே வரவே இல்லை. ஸோ இந்த லோவுக்கும் கீழே வரல, ட்ரெண்ட் லைனுக்கு பிரேக் அவுட் பண்ணல, இந்த ஹையை பிரேக் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் ரூல் பேசிக்கா இருந்துச்சு. ஸோ ஹையை பிரேக் பண்றதுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றப்ப இங்க பிரேக் அவுட்டுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் இங்க இருக்குது அப்படிங்கிற மாதிரியான சென்டிமெண்டல் நம்ம ஃபீல் பண்ணி புரிஞ்சுக்கணும். அதுதான் விஷயம். ஸோ ஓகே, நம்ம பிரேக் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க அப்படின்னு தெரியும் போது சப்போர்ட் லெவல்ல எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தா இப்போ இண்டிமேட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, இந்த லெவல் எல்லாம் சப்போர்ட்டை ரியாக்ட் ஆகும் நம்ம பிளான் பண்ணி இண்டிமேட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த லெவல்ல சப்போர்ட் எடுத்து மேலே போகும்போது நம்ம தாராளமா பை பண்ணலாம். பிரேக் அவுட் ஆகி கீழே வரும்போதும் தாராளமா பை பண்ணலாம். புட் ஆப்ஷன் கீழே, புட் ஆப்ஷனுக்கு மேலே கால் ஆப்ஷன் ட்ரை பண்ணலாம். ஸோ இதுதான் இன்னைக்கு நம்ம பண்ணணும். ஓகே,
இன்னைக்கு நிஃப்டியோட டைரக்ஷன் எப்படி இருந்துச்சு அப்படின்னு நல்லா தெரிஞ்சிருக்கும். இன்னைக்கு நிறைய செக்டர்ஸ் வந்து பாசிட்டிவா இருந்தது. பர்டிகுலரா ஐடி செக்டர் ரொம்ப வீக்கா இருந்தது. ஐடி செக்டருக்கு ஒரு 500 பாயிண்ட்ஸுக்கு மேல வந்து ப்ராஃபிட் நல்ல பாசிட்டிவான செக்டர்ஸா இருக்கு. ஸோ அதனால இந்த மொமெண்டம் நல்லாவே இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, அடுத்து டைரக்ஷன் எப்படி இருந்தால் நமக்கு நெகட்டிவா மாறும் அப்படின்னா 24,460 அது 450 இந்த லெவலுக்கு கீழே க்ளோசிங் வந்தது அப்படின்னா லோயர் டைம் ஃப்ரேம் ரேஞ்ச், அதாவது 25,500 இருந்து 600 அப்படின்ற இந்த 650 அப்படிங்கிற 150 பாயிண்ட்ஸ் வந்து ஒரு ரேஞ்ச் நடக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த லெவல்ல ஆனா இந்த ரெண்டு லெவலுக்கு உள்ளேயும் இல்லாம அப்சைட் பிரேக் அவுட் ஆனா எவ்வளவு வரைக்கும் போகலாம்னா 24,800ங்கிறது ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ட். இப்ப கரண்ட்ல இந்த ஜோனுக்கு அப்புறம் ஒருவேளை கேப் அப் மார்க்கெட் ஓப்பன் ஆகி இந்த லெவலுக்கு மேலேயே ஒரு கிரீன் கேண்டில் ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம கரெக்ஷன்ல மறுபடியும் காலுக்கான பிளான் ட்ரை பண்ணலாம். ஃபிளாட் ஓப்பன் ஆகி டவுன் சைடு வருது அப்படின்னா வந்து ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் எடுக்கணும், அப்படி இல்லைன்னா 24,640 அதுக்கான சப்போர்ட் எடுக்கணும். இந்த ரெண்டு எடுத்துட்டு மேலே போகாம பிரேக் அவுட் ஆச்சுன்னா இங்கிருந்தே ரேஞ்ச் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த ஹை பிரேக் அவுட் ஆகும்போது நம்ம 1 by 1 25,000 வரைக்குமே கூட மேக்ஸிமம் ஹோல்ட் பண்ணலாம் என்ட்ரியை. ஆனால் அதுக்கான கன்ஃபர்மேஷன் நம்ம எடுத்துக்கணும். 24,900 அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ட் லெவல். ஸோ 24,770 24,900 இந்த ரெண்டுமே ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ட்னால இந்த ரெண்டு லெவலையும் பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் தான் அடுத்த டைரக்ஷனே நம்ம கால் அப்படின்னு யோசிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஜிக்ஸாக்கா இருக்கும். புட்டுக்கும் சரி காலுக்கும் சரி நியூட்ரல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. நமக்கு எது நமக்கு ஃபேவரா இருக்கோ, ஸ்ட்ரைக் ஈஸியா நமக்கு மொமெண்டம் இருக்கோ அதை எடுத்து நம்ம டார்கெட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல மார்க்கெட் டைரக்ஷன் எப்படி இருக்குன்றத சொல்லியிருக்கோம். இப்போ பேங்க் நிஃப்டியை வந்து ஒரு அவுட்லைனா பார்த்துடலாம். ஓகே, பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் ஒரு ரேஞ்ச் மூவ் தான். கிட்டத்தட்ட நிஃப்டிங்கிற அளவுக்கு கூட இங்க ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம் இல்லை. இந்த பார்த்தீங்கன்னா இப்படிதான் தெரியும். அதாவது 55,480 இருந்து 55,750 இந்த லெவலுக்குள்ள தான் மார்க்கெட் போயிட்டு இருக்குது. ஸோ இன்னமும் கூட இதுக்குள்ள ஜோன் போக தான் சான்ஸ் இருக்கு. 55,400 பிரேக் அவுட்டோ அல்லது 55,750 பிரேக் அவுட் ஆச்சுன்னா அடுத்தடுத்து ரெசிஸ்டன்ட் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஆக்சுவலா இங்க ஸ்ட்ராங் ரெசிஸ்டண்டா இருக்கிறது 5600 இந்த ரெசிஸ்டன்ட் அப்படிங்கிறது ஸ்ட்ராங்கா இருக்கு. இது பிரேக் அவுட் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் ரேலியா சூப்பரா ஒரு மூவ் இருக்கு மேல 6,400 வரைக்குமே. ஸோ இந்த லெவல் பிரேக் அவுட் ஆகுது இல்லையா செக் பண்ணி பார்த்துட்டு அடுத்து நம்ம லெவலை பிளான் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுமோட மார்க்கெட் டைரக்ஷன் எப்படி இருக்கு, எந்த லெவலுக்கு அப்புறம் சேஃபான என்ட்ரி எடுக்கலாம் அப்படிங்கிற என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு அனலைஸ் டீடைல்ஸை சொல்லியிருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்க ஒப்பீனியன் ஏதோ இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம இந்த டீடைல்ஸ் எல்லாமே டெலிகிராம்ல அப்டேட்டடா சொல்லிட்டு இருப்போம். ஸோ தேவைப்படக்கூடிய நண்பர்கள் டெலிகிராம்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.